தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள் என்று நான் வாசிக்க கேட்டோம். எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு செல்கையில் அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள். ஆசாரியன் வந்தான், லேகியன் வந்தான், பக்கமாக விலகி போயிட்டாங்க. வஸ்திரம் இல்லாமல் உறிஞ்சிட்டு போயிட்டாங்களே, அதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க. அவங்க ஆசாரியர்கள் லேவியர்களுக்கெல்லாம் சட்டங்கள் ஒழுங்குகளாக இருக்குது. ஆனால் ஒரு சமாரியன் வந்து அவன் மனதுருகி அவன் எண்ணெய் திராட்சை ரசம் வாது காயங்களை கட்டி சொந்த வாகனத்தில் ஏற்றி அவனை கொண்டு சத்திரத்துக்கு போய் அங்கு பராமரித்து மறுநாளிலே 2 பணத்தை கொடுத்து, அப்பா பார்த்துக்க, அதுக்கு மேலே நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அதை முடிக்கிறார். இப்போ இந்த எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கள்ளர் கையில் அகப்பட்ட இந்த மனிதனை குறித்து நாம் பல வியாக்கியானங்கள், சில உண்மைகள், உபதேசங்களை பல தடவை நாம் கேட்டிருக்கிறோம். இப்போ அதை பேசுவதற்கு இப்போ நமக்கு சமயம் இல்லை. இப்போ நம்ம எடுத்திருக்கிறது என்ன என்றால், எருசலேமிலிருந்து எரிகோ, அதைத்தான் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்றான் என்பதான் நாம் கற்றுக்கொள்ள. எருசலேம், எரிகோ. இந்த எருசலேம் என்பது ஒரு மேலான அனுபவங்கள், ஒரு உயர்வான அனுபவங்கள். அதை விட்டு ஒரு மனிதன் எரிகோவுக்கு போனான் என்றால் அவன் தாழ்வான நிலவரத்துக்கு சென்றான் என்பதைத்தான் நாம் கற்றுக்கொள்கிறோம். எனவே உயர்வான ஒரு நிலை என்ற எருசலேமிலிருந்து ஒருவன் எரிகோவுக்கு சென்றான் என்றால் அவன் தாழ்வான நிலைக்கு போனான் என்ற இடத்தில்தான் கள்ளர் கையில் அகப்படக்கூடிய இடத்திலும் அவன் வஸ்திரங்களை அவர்கள் உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எனவே நம்முடைய எருசலேம் மேலான எருசலேம், அது புதிய எருசலேம், அது பரம எருசலேம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் மேலான எருசலேம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22, 23 பரம எருசலேம் என்று எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2 புதிய எருசலேம் என்று எழுதப்பட்டது. எருசலேம் என்பது ஒரு மேலான ஒரு அனுபவம், உயர்வான ஒரு அனுபவம், சிறப்பு பெற்ற ஒரு அனுபவம். அதை விட்டு அவன் எரிகோவுக்கு சென்றான் என்றால் ஒரு தாழ்வான நிலைக்கு அவன் போய்கொண்டிருக்கிறான். எனவே உயர்வான மேன்மையான அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தாழ்வான நிலைக்கு அவர்கள் இறங்கினால் அவர்கள் நிச்சயமாக கள்ளர் கையில் அகப்படக்கூடிய இடத்திலும், அவருடைய வஸ்திரங்களை இழந்து போகக்கூடிய இடத்திலும், காயங்கள் அடைந்து குற்றுயிர் என்ற ஒரு மரணத்துக்குள் போகக்கூடிய ஊசல் ஆடக்கூடிய இடத்தில்தான் எப்படியோ அந்த சமாரியன் வந்து அவனை இறங்கி தப்பித்தது. ஏதோ ஒரு இறக்கம் கிடைச்சிருக்கு. எருசலேமிலிருந்து அவர் எரிகோவுக்கு போகக்கூடாது. இந்த எரிகோவை குறித்து யோசுவாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம எரிகோவை குறித்து படித்திருக்கிறோம். எரிகோ என்பது சுவாதின சித்தமும் சொந்த பலனும். எரிகோவிற்கு கோட்டை இருக்கிறது, அது சொந்த பலன் கோட்டை. எரிகோ என்பது சுவாதின சித்தம். இதை யோசுவா முழுவதுமாக அழித்து கோட்டையை உடைத்து எரிகோவை சுட்டெரித்தான் என்பது நமக்கு நன்றாக தெரியும், கற்றிருக்கிறோம். எனவே தேவனுடைய சித்தம் என்ற எருசலேமின் அனுபவத்தை விட்டு நம்முடைய சொந்த சித்தம் செய்யக்கூடிய எரிகோவுக்குள்ளே நாம் போனால் நமக்கு பிரச்சனை வரும், கள்ளர் கையில் அகப்படுவோம் என்பதை தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 எரிகோவுடைய சாபத்தை எலிசா நீக்கினார் என்பதை நாம் கற்றிருக்கிறோம். அது கெட்டுப்போன மனதும் பாழாய்ப்போன இருதயமும் உப்பு என்ற சமாதானத்தின் மூலமாக அது மாற்றப்படுகிறது. எனவே மனிதனுக்கு ஒரு சுவாதீன சித்தம் தெரிந்து கொள்வதில் உரிமை இருக்கிறதுனால எரிகோவுக்குள்ளே தான் அவன் போகிறான். அப்போ அதில் ஒரு மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்றால் அந்த எலிசா
அந்த எரிகோவின் சாபத்தை நீக்குவது மனிதனுடைய பரிதபிக்கப்பட்ட நிலையை மாற்றக்கூடிய அனுபவத்துக்கு அது ஒரு போதனை. அப்படி அவங்க எரிகோவில் தான் அவங்க வாழணும் அப்படிங்கிறது இல்லை, அவங்க எருசலேமில் தான் அவங்க வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொண்டு அவர்கள் எருசலேமின் வாழ்வுக்குள்ளே அவங்கள வர வேண்டும். அந்த எரிகோவில் தான் மக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அதை கேட்கலாம். அதில் அந்த எரிகோவின் அந்த தாழ்வான நிலை மாற்றப்பட்டு அவங்க எருசலேமின் உயர்வான நிலைக்கு அவர்கள் வர வேண்டும். அவங்க எருசலேமுக்குள்ளே வந்தால் தான் உயர்வு, அந்த எரிகோவுக்குள்ளே இருந்தால் உயர்வு அல்ல அப்படின்னு நம்ம கருத்தை எடுக்கக்கூடாது. அது எழுத்தின்படி எரிகோவுக்குள்ளே அந்த இடத்துல இருந்தாலும் அவர்கள் எருசலேம் என்ற உயர்வை அடைந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய பழைய பரிதபிக்கப்பட்ட அந்த நிலையை மாற்றி அதிலே அவர்கள் எருசலேம் என்ற உயர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு தான் போகணும் அப்படிங்கிற கருத்தல்ல. எருசலேம் என்ற இடம் உயர்வான இடம், தேவ சித்தம் செய்யக்கூடிய இடம்தான் எருசலேம். எருசலேம் என்ற இடத்துக்குள்ளே அவன் போய் இருந்ததுனால தேவ சித்தம் செய்தான் என்று சொல்ல முடியாது. அந்த எரிகோ என்ற இடத்துக்குள்ளே இருந்ததுனால அவன் கட்டெழுந்து போனான் என்று சொல்ல முடியாது. நாம் அதை உபதேச ரீதியாக எருசலேம் என்பது தேவ சித்தம் செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் எருசலேமில் இருக்கிறார்கள். சொந்த சித்தம் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க எங்கே இருந்தாலும் எரிகோவில் தான் இருக்கிறார்கள் என்பதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் எரிகோவில் இருந்து அவன் தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் அவன் எருசலேமில் இருக்கிறான். ஒருவன் எருசலேமில் இருந்து அவன் சொந்த சித்தம் செய்யக்கூடிய அனுபவத்தில் இருந்தால் அவன் எரிகோவில் இருக்கிறான் என்றுதான் உண்மை. அதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்லும்போது அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு அவன் வஸ்திரங்கள் இழந்து குற்றுயிராய் விட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு நம்ம போகலை. இந்த வஸ்திரங்களை உரிந்து அவனை காயப்படுத்தி குற்றுயிராய் விட்டான் என்பதற்கு எல்லா வஸ்திரங்களும் உறிஞ்சாயிட்டுன்னா நிர்வாணியாய் வந்தேன் நிர்வாணியாய் போகிறேன் என்று யோபு சொல்லுகிறார். உனக்கு நிர்வாணி என்று சொன்னவன் யார் என்று ஆண்டவர் ஆதாம் எடுத்துக்கள். ஆதாமை நீ எங்கே இருக்கிறாய்? தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால ஒழித்து இருக்கிறேன். நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார்? ஆதாம் ஏவாளும் தேவனுடைய மகிமையினால் முடிசூட்டப்பட்டு இருந்தார்கள். நிர்வாணிகளாக இருந்தால் அவங்க வெட்கப்படவில்லை என்றுதான் 2ஆம் அதிகாரம் கடைசியில். ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் அவங்க நிர்வாணி என்று அவங்களுக்கு சொன்னது யார் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இதுதான் இங்கு வஸ்திரங்களை உரிந்து கொண்டான். கள்ளன் நம்முடைய எதிரி தான் கள்ளன். யோவான் 10ஆம் அதிகாரம் 10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் அவன் கொல்லவும் அழிக்கவும் தான் அவன் வருவான். அதுதான் திருடன். கள்ளர் கையில் அகப்பட்டான். திருடன் என்ற வார்த்தையும் கள்ளர் என்ற வார்த்தையும் அங்கு உபயோகப்படுத்தப்படுது. அந்த யோவான் 10 வாசித்தால் கள்ளர் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு முன்னே வந்தவன் கள்ளனும் கொள்ளைக்காரன் சொல்கிறார். இங்கு திருடன் என்று சொல்கிறார். திருடன் என்ற வார்த்தையும் கள்ளன் என்ற வார்த்தையும் எழுதப்பட்டாலும் அதனுடைய வியாக்கியானங்கள் வித்தியாசமாக அதை நாம் கொண்டு போகிறோம். எனவே இங்கு அவனை என்ன செய்யிட்டாங்க? வஸ்திரத்தை கழட்டிட்டாங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணங்களாய் காணப்பட மாட்டோம். அதுதான் நம்முடைய வாஞ்சை, அதுதான் நம்முடைய நோக்கம். இந்த வஸ்திரத்தை அவன் உறிஞ்சிட்டு நிர்வாணியாக விட்டோம்னா நம்முடைய நிலை என்ன? நிர்வாணியாக வந்தேன் நிர்வாணியாக போகிறேன் அப்படின்னு யோபு சொல்லுகிறாரு. நான் நிர்வாணியாக இருந்ததுனால நான் வைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஆதாம் சொல்லுகிறானே. அதான் வஸ்திரத்தை. அது எரிகோவுக்கு போனவனுடைய எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறது இல்லை. எருசலேமிலிருந்து போகிறான். எருசலேம் எரிகோ அதான் நமக்கு முக்கியம். எனவே எருசலேம் என்பது தான் பரம வாசஸ்தலம். அதை நாம் தரித்து கொள்ளும்போது நிர்வாணியை காணப்பட மாட்டோம். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனாலே தன் வாசஸ்தலத்தை இழந்து போயிடுறாங்க. அது பரம வாசஸ்தலம். எபிரேயர் 12:22 நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும். எனவே பரம எருசலேம் அந்த பரம வாசஸ்தலத்தை
நாம் தரித்து கொள்ளும்போது நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் என்று 2 கொரிந்தியரில் சொல்கிறார். எனவே இந்த பரம எருசலேம் தான் பரம வாசஸ்தலம். அதை நாம் தரித்து கொள்ளும்போது நாம் நிர்வாணி அல்ல. எருசலேம் என்பது பரம வாசஸ்தலம், பரம எருசலேம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3:1 பரம அழைப்புக்கு பங்குள்ள பரிசுத்த சகோதரரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது பரம அழைப்பு. இந்த பிலிப்பியர் 3:14 பரம அழைப்பின் பந்தய பொருள். எபிரேயர் 3:1 பரம அழைப்பு, பிலிப்பியர் 3:14 பரம அழைப்பின் பந்தய பொருள், எபிரேயர் 12:22 பரம எருசலேம், 2 கொரிந்தியர் 5:3 பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும்போது நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். எபிரேயர் 11:16 பரமதேசம், 5 இடத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 3:1 பரம அழைப்பு, எபிரேயர் 12:22 பரம எருசலேம், எபிரேயர் 11:16 பரமதேசம், பிலிப்பியர் 3:14 பரம அழைப்பின் பந்தய பொருள், 2 கொரிந்தியர் 5:3 பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும்போது நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இது எருசலேமின் அனுபவங்கள். எருசலேம் என்பது தேவ சித்தம் செய்யக்கூடிய இடம். எரிகோ என்பது சொந்த சித்தமும் சொந்த வல்லமையும் உள்ள இடம். அதை அங்கு சுட்டரித்து அது சாபத்துக்குள் கொண்டு போகப்படக்கூடிய இடம். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு கால் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இதுதான் இந்த சுயாதீன சித்தம் செய்களுடைய முடிவு. அவங்க அவருடைய நாமத்தினாலே என்னென்னமா பண்ணியிருக்காங்க. அவருடைய நாமத்தினாலே 3 காரியங்களை செய்திருக்கிறாங்க. அவருடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாங்க, அவருடைய நாமத்தில் பிசாசுகளை துரத்திருக்காங்க, அவர் நாமத்தில் அற்புதங்களை செய்திருக்காங்க. அவருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தவர்கள், அவருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினவர்கள் தான். அக்கிரம செய்காரிலே உங்களை அறியேன், என்னை விட்டு அகன்று போங்கள். எனவே பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் செய்தவன் தான் பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான். எருசலேம் என்பது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய அனுபவம். எரிகோ என்பது சொந்த சித்தம், சொந்த பலன். அதான் எருசலேம் எரிகோவுக்கு போகிறான். எனவே நாம் தேவ சித்தம் செய்யக்கூடிய இடத்திலே நாம் இருக்கக்கூடிய அனுபவத்தை விட்டு சொந்த சித்தம் செய்யக்கூடிய இடத்திலே நாம் போவதுதான் எரிகோவுக்கு சென்ற அனுபவம். அதை சாபத்துக்குள் கொண்டு போகிறதாக யோசுவா 6 எழுதப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு ஒரு தீர்ப்புக்குள் கொண்டு போகிறது பாருங்கள். அவருடைய நாமத்தில் என்னென்னமோ பண்ணுறாங்களே, உங்களை அறியே நக்கரே அகன்று போகலை என்பது எவ்வளோ பெரிய நியாய தீர்ப்பு. அநேக நல்ல கிரியைகள் செய்த கூட்டங்கள் மலிந்திருக்கிறது. அவங்களுடைய முடிவு நிலை என்ன என்பதை இந்த மத்தேயு 7:21-22 தொடர்ச்சியான வசனங்கள் ஆண்டவர் நல்ல தீர்ப்பையும் முடிவையும் கட்டளையிட்டதாக திருவசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வஸ்திரத்தை உரிந்து கொண்ட இடத்துல கழுத்தில் பெரிய தங்கத்தில் சங்கிலி, கைகளெல்லாம் மோதிரம், இன்னும் ஆண்கள் என்னென்னலாம் உடம்பில் போட்டிருக்காங்க. பெண்களுக்கு நிறைய தலையிலிருந்து கால் வரைக்கும் ஆபரணங்கள் அதிகமாக இருக்குது. ஆண்கள் கழுத்தில் பெரிய கனமாக போட்டிருக்கிறாங்க, கையிலையும் விரல்லையும் போட்டிருக்காங்க, அதுக்கு மேலே பெருசான போட்டிருக்காங்க. அப்புறம் எங்கெங்கெல்லாம் அவங்க போட்டிருக்காங்கிறது ஆண்கள் இப்போ நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அப்போது இதெல்லாம் மண்ணுக்குள்ளே அவங்க போடும்போது அதெல்லாம் கரெக்டாக தானே செய்வாங்க. இந்த எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லை, அதை நம்ம கவனிக்க வேண்டும். எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு வஸ்திரம் தான் இருக்குது. ஆனால் எருசலேமில் இல்லாத உலக மனுஷர்களுக்கு தான் அந்த ஆபரணங்கள் இருக்குது.
அதுதான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3-4 வசனத்திலே. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அழிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடித்துக் கொள்ளுதல் ஆகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்க குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறப்பெற்றது. இது எருசலேமில் இருக்கிறவங்க இதெல்லாம் போட மாட்டாங்க. இது உலக மனுஷன் தான் இதை போடுவாங்க. அவங்க சாகும்போது வஸ்திரம் அவங்களுக்கு இருக்கும், ஆனால் இதெல்லாம் கழட்டிடுவாங்க. எல்லாம் கழுத்தில் இதெல்லாம் போடுறதோட யாராவது புதைச்சிருக்காங்களா? இல்லையே. அதெல்லாம் கழட்டிட்டு வஸ்திரம். உலக மனுஷருக்கு வஸ்திரங்களோடு புதைப்பாங்க. உலக மனுஷருக்கு வஸ்திரங்களை போட்டு புதைப்பாங்க. ஆனால் இதெல்லாம் அவங்க கழட்டிடுவாங்க. ஆனால் இது எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவங்ககிட்ட இதெல்லாம் கிடையாது. அவன்கிட்ட கள்ளர்கையில் அகப்பட்டால் வஸ்திரத்தை தான் கழட்டினாங்க ஒழிய கழுத்தில் காலில் அவன் கழட்ட ஆண்டவர் சொல்லலையே. எருசலேமுக்குள்ள அந்த அனுபவம் இல்லை. இதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் லட்சணம் உள்ளவங்களுக்கு அலங்காரம் தேவையில்லையே என்று பவுல் அதை கொண்டு வருகிறார். 1 கொரிந்தியர் 12:23 மேலும் சரீர அவயவங்களில் கனவீனமாய் காணப்படுகிறவர்களுக்கே அதிக கனத்தை கொடுக்கிறோம், நம்மில் லட்சணம் இல்லாதவைகளே அதிக அலங்காரம் பெறும். அப்போ லட்சணம் இருந்தால் அலங்கரிப்பு தேவையில்லை என்று பவுல் சொல்கிறாரே. எனவே இந்த லட்சணம் என்பது இந்த எருசலேம் தான் இந்த லட்சணம். அவங்களுக்கு அலங்காரம் தேவையில்லை. லட்சணம் என்பது 2 கருத்தை கொண்டு வருகிறது. லட்சணம் உள்ளவங்களுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை என்று பவுல் கொண்டு வர்றதுனால இந்த லட்சணம் என்பது வஸ்திரத்தோடு நம்ம வச்சுக்கிடுவோம். எருசலேமில் இந்த எரிகோவுக்கு போகிறவங்ககிட்ட வஸ்திரம் இருக்குது, அவனுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை, லட்சணம் இருக்குது. ஒரு ஆள் நல்ல லட்சணமாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எதுக்கு? அவங்களுக்கு அலங்காரம் இல்லை. ஏதோ வஸ்திரங்களை நீட்டாக உடுத்துக்கிட்டாலே அவங்க அழகாக இருப்பாங்க. லட்சணம் என்பது அழகு, அவங்க மேக்கப் தேவையில்லை. எனவே இங்கு எருசலேம் என்ற அனுபவம் நமக்கு சிறப்பு உள்ள அனுபவங்கள், மேலான அனுபவங்கள். அது பரம அழைப்பு, பரம வாசஸ்தலம், பரம எருசலேம், பரம தேசம், பரம அழைப்பின் பந்தயப்புள்ள என்ற இடத்துல உயர்வான இடத்தில் இருந்து எரிகோ என்ற சுவாதீன சித்தத்துக்கு போகும்போது அவனோட வஸ்திரங்களை இழந்து போகிறான் என்ற வேதனைத்தான் இங்கு நாம் கற்றுக்கொள்கிறோம். யூதா நிருபக்காரர் யூதா நிருபத்தில் 6ஆம் வசனத்திலே தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலங்களை விட்டுவிட்ட தூதர்களையும் மகாநாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். தங்களுடைய வாசஸ்தலங்களை இழந்து போனார்கள், நிர்வாணிகளாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். வாசஸ்தலங்கள் என்பது வஸ்திரங்கள் என்பதை இங்கு கருத்தில் கொண்டு வருகிறது. பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ளும்போது நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம் என்பது வாசஸ்தலங்கள் என்பது வஸ்திரம், வஸ்திரங்கள் என்பது அந்த வாசஸ்தலம். எனவே எருசலேம் என்ற வாசஸ்தலம் என்ற மேன்மையான வாழ்க்கையை அவன் இழந்து எரிகோவுக்கு அவன் போயிட்டானே. ஏதோ தப்பிச்சு வந்துட்டான். எரிகோவை யோசுவா சபிச்ச இடத்துல இந்த எலிசா எரிகோ மக்கள் வந்து கோரிக்கை கேட்டவுடனே அந்த எரிகோவை பிளஸ் பண்ணிட்டார். பட்டணம் ஐயா குடியிருப்புக்கு நல்லது ஐயா, தண்ணி கெட்டு போச்சு, நிலம் பாழா போச்சு என்று சொல்லும்போது தோண்டியில் உப்பு கொண்டாங்கப்பா, அதை போட்டு அதை பிளஸ் பண்ணிட்டார், ஆரோக்கியமாக்கிட்டார். அது ஒரு இரக்கம். இரக்கம் செய்தவனே சபிச்சிட்டாரே, எலிசா வந்து இரக்கம் பண்ணிட்டாரே எரிகோவில் என்பதை இரக்கம் செய்தவன். எனவே இந்த நாளிலே நல்ல விளக்கத்துக்குள்ளே நாம் கொண்டு வந்திருக்கிறோம். எருசலேம் என்ற உயர்வான இடத்தில் இருந்து எரிகோ என்ற தாழ்வான சொந்த சுத்தம் செய்யக்கூடிய உங்களை அறியேன் அக்கிரமிச்சைக்காரே என்ற இடத்திலே நாம் போகாதபடி எருசலேமுக்குள்ளே தேவ சித்தம் செய்யக்கூடிய அனுபவத்துக்குள்ளே நாம் நம்மை காத்து கொண்டால் வஸ்திரங்களை இழந்து போகாத இடத்துல, நிர்வாணியாய் போகாத இடத்துல, குற்றூராய் காயங்களோடு இந்த இடத்திலே நாம் போக வேண்டும். கள்ள அந்த வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு போயிட்டான்.
கள்ளர்களை நகைகளை பறிக்க தான் வராங்க. இவங்ககிட்ட நகை இல்லாதனால, ஆபரணங்கள் இல்லாதனால வஸ்திரத்தை உறிஞ்சிட்டு போயிட்டான் என்பதைத்தான் அங்கே நான் படிக்கிறது. ஆசாரியன் லேவின்னு வந்தால் அவன் என்னடா இப்படி கிடக்கிறானே அப்படின்னு அவங்க போயிட்டாங்க. சமாரியன் தான் அவன் நிர்வாணியாக இருந்தாலும் அவனை போய் பார்த்து சரிப்படுத்தக்கூடிய இரக்கம் என்பதை இந்த போதனையிலே, இந்த நாளிலே நாம் தெளிவாக நாம் கற்றிருக்கிறோம். எனவே எருசலேமிலிருந்து நாம் எரிகோவுக்கு போகக்கூடாது என்ற முடிவை இந்த இடத்திலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய கர்த்தர் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே, பின்பு அவர் எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். எனவே எரிகோவிற்கு சமீபமாக வரும்போதுதான் இங்கு அவருடைய பவனி ஆரம்பிக்கிறது. எரிகோவுக்கு சமீபமாக வரக்கூடிய இடத்தில்தான் இயேசுடைய குருத்தோலை ஞாயிறின் பவனி ஆரம்பிக்கிறது. ஏனென்றால் அங்கு ஜனங்கள் கூட்டமாக வருகிறார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் அவனை அதட்டுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. முன்னடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பார் அங்கே பவனி தான். எரிகோவிலிருந்து அங்கே ஆரம்பிச்சாச்சு. முன்னடப்பவர்கள் குரா என்று அதட்டுறாங்க. ஆனால் தாவீதின் குமாரனே எனக்கு இருங்கன்னா அந்த சத்தத்துக்கு மேலே சத்தம் போட்ட உடனே இயேசுக்கு கேட்காதா? அவருக்கு மெதுவாக பேசினாலும் கேட்கும். ஆனால் இவங்க முன்னெடுப்பார்கள், அவங்க அதட்டக்கூடிய இடத்துல அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான்டா சத்தத்தை வைத்துட்டான். இவங்க அதட்டுறாங்க, கூட சத்தம் போடாத அப்படிங்கிறாங்க. அதட்டக்கூடிய அளவில் சத்தத்தை கூட்டிட்டான். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே பார்வையடைய வேண்டும் என்றான். ஏதாவது ஐயா தந்துட்டு போங்க அப்படின்னு கேட்கல. நான் இயேசுவை காண வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கிறான். அப்படிதான் ஆண்டவர் அந்த பிச்சை எடுக்கிற குருடனை பார்வையடை செய்கிறார். எலிசா எரிகோவின் சாபத்தை நீக்கி அந்த ஜனங்களை ஆசீர்வாதத்துக்குள் உள்ள இடத்துல இயேசுவும் எரிகோவின் சாபத்தை நீக்கி பிச்சை எடுக்கக்கூடிய குருடனை இயேசுவை பார்த்து இயேசுக்கு பின் சென்றான் என்றுதான் தொடர்ச்சியாக எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தோடு அவன் சேர்ந்துக்கிட்டான். இயேசுடைய பவனி எரிகோவில் ஆரம்பித்த இடத்துல ஒரு பிச்சை எடுக்கிற குருடன் பார்வையடைந்து இயேசுக்கு பின் சென்றானே. இதுதான் எரிகோவுக்கு சமீபமாக வரும்போது அவர் செய்த கிரியைகள். இவர் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போகிறார். அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன சம்பவம் லூக்கா 10 நாம் 30 தொடர்ச்சியாக நாம் கற்றுக்கொண்டோம். இங்கு லூக்கா 18:35 எரிகோவிலிருந்து அவர் எருசலேம் போகிற இடத்துல அந்த குடன் இயேசுவை கண்டான். பிச்சை எடுக்கக்கூடிய அனுபவங்கள் மாற்றப்பட்டது. புத்தி இல்லாத கன்னிகைகள் தான் எண்ணெய் இல்லாமல் போய் பிச்சை எடுக்கிறாங்க. இந்த 10 கன்னிகளை பற்றி ஊமையிலே மத்தேயு 25:8 புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கு உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்கள் இடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள்ட்டாங்க. அம்மா, உனக்கு ஒட்டகத்துக்கு வார்க்கக்கூடிய மணவாட்டி நான் இல்லை. மணவாட்டினா உனக்கு வார்ப்பேன், ஒட்டகத்துக்கு வார்ப்பேன்னு சொன்னான். நான் மணவாட்டியாக போகலை, ஏதோ நான் ஒரு புத்தியாக இருக்கேன். எங்கள் எண்ணெய் எனக்கு தான் பத்தும், இதை கொடுத்துட்டோம்னா உனக்கும் பத்தாது எனக்கும் பத்தாது. அதனால் புத்தி உள்ள கன்னிகைகள், எங்களுக்கு மாத்திரம்தான் இது போதும், எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி விற்கிறட்டு வாங்கிடுங்க, எங்களுக்கு தான் சரியாக இருக்குது, எங்களுக்கு இருக்குது உங்களுக்கு தரதுக்கு இல்லை, உனக்கு வார்ப்பேன் ஒட்டகத்துக்கு வார்ப்பேன் என்ற ரெபேக்கால்கிட்ட எவ்வளவும் கிடைக்கும், பாத்திரம் நிரம்பி வழியும். மணவாட்டி என்பது உனக்கு வார்ப்பேன் ஒட்டகத்துக்கு வார்ப்பேன் நிறைந்து வழியக்கூடிய ஆசீர்வாதம். புத்தி உள்ள கன்னிகள் என்பது எங்களுக்கு தான் இருக்குது, உங்களுக்கு தரதுக்கு இல்லையே, உங்களுக்கு தந்துட்டா எங்கள் நிலை மோசமாக போயிடுமே என்ற இடத்துல அவங்க பிச்சையும் எடுக்கலை, பிச்சையும் போடலை. புத்தி உள்ள கன்னிகைகள் பிச்சையும் போட மாட்டாங்க, பிச்சை எடுக்க மாட்டாங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் தான் பிச்சை எடுக்கக்கூடிய இடத்திலே இருக்கிறார்கள்.
எனவே இந்த எடுக்கிற குருடனை இயேசு எரிகோவுக்கு சமீபமாக வரும்போது பார்வைடைய செய்தது புத்தி இல்லாத நிலையிலிருந்து அவன் புத்தியுள்ள இடத்திலும் உனக்கு ஒட்டகத்துக்கு வார்ப்பேன் என்ற இடத்துக்குள்ளே போவதற்கு அவன் எருசலேமுக்கு நேராக இயேசுவுக்கு பின் சென்றான் என்று எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 18 கடைசியிலே உடனே அவன் பார்வையடைந்து தேவனை மயப்படுத்தி கொண்டே அவருக்கு பின் சென்றான், பவனிலே இணைஞ்சிட்டான். அதோட லூக்கா 19 அவர் எரிகோவுக்குள் பிரவேசிக்கும் போது என்று எழுதப்பட்டிருக்கு. லூக்கா 19 அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாக இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனிதன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். எனவே இந்த குருடன் பார்வையடைந்து இயேசுக்கு பின் சென்றான். இந்த குள்ளன் அவரை பார்ப்பதற்கு முன்பாக இயேசு இந்த குள்ளனை பார்த்தார். இந்த எரிகோவிலே ஒரு குருடன் பார்வையடைந்தான். ஒரு குள்ளன் இயேசுவை பார்ப்பதற்கு முன்பாக இயேசு குள்ளனை பார்த்தார். சகைவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு தங்க வேண்டும். குள்ளன் இயேசுவை காணும்படியாக காட்டத்தி மரத்தில் ஏறினான். இந்த குள்ளன் இயேசுவை காண்பதற்கு முன்பாக இயேசு இந்த குள்ளனை கண்டார் என்பதுதான் எரிகோவின் வாழ்க்கை. அவன் நாளத்தினையாக திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்றானே. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே, எவ்வளவு பாக்கியம். எனவே குருடனுக்கும் குள்ளனுக்கும் உள்ள அனுபவம் தான் எரிகோவின் அனுபவம். எனவே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன இடத்திலே அவன் கல்லறையில் அகப்பட்டு வஸ்திரங்கள் உரியப்பட்டு காயப்பட்டு குற்றராய் இருந்தாலும் அவனுக்கு ஒரு இறக்கம் கிடைத்தது. இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வரும்போது ஒரு பிச்சை எடுக்கிறவனை பார்வையிடை செய்து அவன் புத்தி இல்லாத நிலத்தை மாற்றி புத்தியுள்ள அனுபவத்துக்கும் மனவாட்டி அனுபவத்துக்கும் அவனை வழிநடத்தக்கூடிய இடத்துல, அவர் செயல்பட்ட இடத்துல, ஒரு குள்ளன் இயேசுவை பார்க்கக்கூடிய இடத்துல அவன் பார்ப்பதற்கு முன்பாக இயேசு அவனை பார்த்து அவனை ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு வந்து ஆபிரகாமின் சந்ததியில் இணைத்ததாக. கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இந்த இடத்துக்கு இந்த குள்ளனை ஆண்டவர் கொண்டு வந்து விட்டாரே, இவ்வளவு பாக்கியம். இது எரிகோவிலே அவர் செய்த செயல். இதற்கு பின்பு அவர் பெத்தானியா என்ற இடத்திலே அவர் எருசலேமுக்கு போகும்படியாக முன்னே நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 19:28 இவைகளே அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். அவர் எருசலேமுக்கு போகக்கூடிய வேகத்தில் இருக்கிறார். இங்கு பெத்தானியாவில் தான் கழுதை ஆண்டவருக்கு வேண்டுமென்று அவிழ்த்து கொண்டு வரப்படுகிறது. அதிலே அவர்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றுகிறார்கள். பவனி வருகிறது, ஆரவாரத்தோடு பவனி. இப்போது இயேசுவோடு கூட வருகிறவர்கள் இயேசுடையவர்கள், அவருடையவர்கள். 1 Corinthians 12:23 அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாக இருக்கிறோம். இதான் அவருடையவர்கள். அப்போது இங்கே எரிகோவில் ஆரம்பித்து அப்படியே பெத்தானியாவில் இருந்து கழுதையில் போய் இதெல்லாம் அவருடையவர்கள். இந்த எதிர்கொண்டு வராங்கல்ல, அது அவருக்கு சொந்தமானவர்கள். எபேசியர் 1:14 அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானுடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். பரிசுத்தான அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு சொந்தமானவர்கள். யோவான் 1:10-11 சொந்தத்தில் வந்தார், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளலையே. சிறுவேல் ஜனங்கள் தான் அவருடைய சொந்தம். சொந்தத்தில் வந்தார், சொந்தமாக ஏற்றுக்கொள்ளலை. இப்போ பரிசுத்தான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும் அவளுக்கு சொந்தமானவர்கள். அது ஆட்டுக்குடியின் ஜீவத்தில் பேரிடப்பட்டவங்க, அவங்க இரத்த சாட்சியாக மறிப்பாங்க. அவருடையவர்கள் என்றால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். சொந்தமானவர்கள் என்றால் அவருடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக அவங்க மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியான சுதந்திர அச்சாரமாக இருக்கிறார். மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் அவருடைய சுதந்திரத்தை அச்சாரமாக இருக்கிறார் என்றால்
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் மீட்கப்பட வேண்டும், மீட்கப்படுவார்கள். அது சொந்தமானவர்கள். கைவிடப்பட்டவங்க யார்? சொந்தமானவர்கள் தான். அவங்க வெளிப்படுத்தல் 13:8 இரத்த சாட்சியம் பண்ணுவாங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் சொந்தமானவர்கள். ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் தான் அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புக்குரியவர்கள். ஒரு புருஷனும் மனைவியும் தான் ஒரே மாம்சம் ஒரே எலும்பும். மற்றவங்களெல்லாம் யார்? சொந்தக்காரங்க தான். ஒரு கல்யாணத்தில் புருஷனும் மனைவி தான் ஒரே சரீரம், மற்றவங்களெல்லாம் சொந்தம் என்ற இடத்தில் தான் பரிசுத்தாயை பெற்றுக்கொண்டவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அதனால் மணவாட்டி என்பது அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்குரிய இடத்திலே அவருடையவர்கள் என்ற இடத்தில் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த பவனியிலே வந்தவர்களெல்லாம் அவருடையவர்கள் என்ற இடத்துல மேன்மை அடைந்து கொள்கிறார். அவங்க எருசலேமுக்குள்ளவங்க. ஆனால் எருசலேமில் இருந்து எதிர்கொண்டு வருகிறார்கள். நீங்கள் யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து லாசருவை உயிரோடு எழுப்பின இடத்துல அந்த யோவான் 12:12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய பெரும் கூட்டம், உலகமே அவருக்கு பின் சென்றதாக மோசேயின் மார்க்கத்தார் அதிர்ச்சி அடைகிறார்கள். இவ்வளவு கூட்டம் என்னென்னா, லாசருவை உயிரோடு எழுப்பினாரே, அதற்கு தான் இவ்வளவு கூட்டம் என்று நீங்கள் யோவான் 12:12 தொடர்ச்சியாக நீங்கள் 19 வரைக்கும் வாசிங்களேன். இவ்வளோ பெரிய கூட்டம் எப்படி என்றால், லாசருவை யோவான் 11 உயிரோடு எழுப்பிட்டார். அதனால தான் இவ்வளோ கூட்டம். அவங்க எருசலேமிலிருந்து இந்த ஒலிவ மலைக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமிலிருந்து ஒலிவ மலைக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். அதை லூக்கா 19ஆம் அதிகாரம் 37-38 வசனத்தில் அதை நாம் தெளிவாக நாம் காணலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 37-38 அவர் ஒலிவ மலையின் அடிவாரத்தின் சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷம் அடைந்து, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா சோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடே தேவனை புகழ்ந்தார்கள். இது எதிர்கொண்டு வந்தவர்கள். அற்புதங்களை கண்டுதான் எதிர்கொண்டு வருகிறார்கள். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வருகிறார்கள் என்று யோவான் 12 எழுதப்பட்டிருக்கு. இது எருசலேமிலிருந்து ஒலிவ மலைக்கு வருகிறார்கள். எரிகோவிலிருந்து பெத்தானியா, பெத்தானியாவிலிருந்து ஒலிவ மலை, ஒலிவ மலையிலிருந்து எருசலேம். இயேசு ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு போய் எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஒரு பெரிய நியாயத்தீர்ப்பை கொண்டு வருகிறார். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. அதோட அவர் எருசலேமை நியாயத்தீர்ப்புக்குள் கொண்டு போகிறார். எனவே எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு வந்த அந்த மனிதனை பற்றிய போதனை நாம் கற்றுக்கொண்டோம். இங்கு ஆண்டவர் எரிகோவிலிருந்து பெத்தானியா வழியாக ஒலிவமலை வழியாக எருசலேமுக்கு போய் அவங்கள ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறார். இதுதான் கர்த்தருடைய பவனி நடந்த அனுபவங்கள். அந்த காலத்திலே வாழ்ந்த யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அவர்கள் மேல் எரிகோவிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்து ஒரு தீர்ப்பை தான் கொண்டு வருகிறார். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனவனுக்கு ஒரு இரக்கம் கிடைத்திருக்க, இங்கு இயேசு எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போய் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறார். எவ்வளோ பயங்கரமாக இருக்குது! எருசலேம் எரிகோ, எரிகோ எருசலேம் என்பது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் அப்போஸ்தலர் 1:9 இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயரே எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகிறார். கலிலேயா மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசு அப்போஸ்தலர் 1:9 அவர் பரமேறின இடத்துல, கலிலேயாக மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு
எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள். அந்த இடம்தான் ஒலிவமலை. அப்போஸ்தலர் 1:12 அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எனப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். எனவே இயேசு ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு வந்து அவங்களை நியாயத்தீர்ப்புக்குள் கொண்டு போய்விட்டார். ஆனால் அவர் ஒலிவமலையிலிருந்து பரமேறின இடத்துல அவரோடு சேர்ந்த இந்த பவனியில் வந்தாங்களே அவருடையவர்கள், அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்குரியவர்கள், அந்த 120 பேர் அவருடைய சீஷர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அதோடு கூட ஒலிவமலையிலிருந்து எருசலேமுக்கு சென்று மேல் வீட்டில் போனவங்க 120 பேர். அப்போஸ்தலர் 1:15 அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று. எனவே அவர் எருசலேமுக்கு போய் மேல் வீட்டிலே ஏறியாச்சு. அங்குதான் 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அங்குதான் 10 நாள் காத்திருந்த இடத்துல அவர் 40 நாள் பரமேறினார். அவர்கள் எருசலேமுக்கு சென்று அங்கு மேல் வீட்டிலே 10 நாள் காத்திருந்த இடத்துல அங்கிருந்து ஒரு பெரிய அபிஷேகம் அவருடைய தலையில் மேல் இறங்கி 18 தேசத்தில் வந்த யூதர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு வந்தவர்களை பிரமிக்க செய்தார்கள். அவர்களும் பேதுரு மூலமாக ஆண்டவருக்குள் வந்ததாக அதை நாம் திருவசனத்திலே தெளிவாக நாம் கற்றுக்கொள்கிறோம். எவ்வளோ மேன்மை பாருங்கள். எருசலேமிலிருந்து எதிர்கொண்டு ஒலிவமலைக்கு வந்து ஆர்ப்பரிச்சிட்டு இவர் நேரே எருசலேமுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஒரு நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தாரே. ஆனால் அவரோடு கூட வந்தவர்கள் அவர் அப்போஸ்தலர் 1:9 பரமேறின இடத்துல ஒலிவமலையிலிருந்து அவங்கள் எருசலேமுக்கு சென்று 120 பேர் மேல் வீட்டிலே காத்திருந்த இடத்துல 40 நாளுக்கு பின்பு 10 நாள் கழித்து 50வது நாளிலே பெந்தேகோஸ்தே ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 2:1 பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். எனவேதான் 18 தேசத்திலிருந்து வந்திருக்கிற யூதர்கள் பெந்தேகோஸ்தே பண்டிகையில் இவர்கள் 120 பேர் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை பெற்றவர்கள். யூதர்கள் பெந்தேகோஸ்தே எழுத்துக்குரிய பண்டிகைக்கு வந்தவர்கள். இவர்களை பிரமித்து பேதுரு மூலமாக அவர்களும் ஆசீர்வாதத்தை அடைந்து கொண்டதாக திருவசனத்திலே நாம் தெளிவாக நாம் படிக்கிறோம். எனவே இது எவ்வளவு மேன்மை. எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு வந்து தீர்ப்பு கொண்டு வந்தாலும் அதிலே 120 பேர் எருசலேமிலே பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட இடத்துல அந்த ஆதி சபை எவ்வளவு மேன்மையான அனுபவத்தை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் உட்கார்ந்திருந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. கூடியிருந்த இடம் அசைந்தது என்ற இடத்திலே அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டார். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவவசனத்தை தைரியமாக சொன்னார்கள். விசுவாசிகளாய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குடையவைகளை தன்னுடையகள் என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. எனவே இந்த நல்ல நாளிலே எருசலேம் என்ற மேன்மையான அந்த வாழ்க்கையின் தேவ சித்தத்தை அனுபவித்துவிட்டு தாழ்வான அனுபவத்துக்கு இறங்காத இடத்திலே எரிகோவில் இருந்து ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே ஒரு தீர்ப்பை கொண்டு போகக்கூடிய இடத்துக்கும் நாம் போகாதபடி எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஒலிவமலையிலிருந்து ஒரு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இடத்திலே எருசலேமுக்கு சென்று மேல் வீட்டிலே சென்ற அனைத்து ஆசீர்வாதங்களும் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருக்குரிய ஆசீர்வாதமாக இருக்கும். முழங்கால் படியிடுவோம். இந்த நாளிலே தேவ நம்மை ஒரு பரம எருசலேமாக, ஒரு மேலான எருசலேமாக, ஒரு புதிய எருசலேமாக, பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே, நிர்வாணிகளால் காணப்படாத இடத்திலே, நம்மை ஒரு தேவ சித்தம் செய்யக்கூடிய இடத்திலே, நன்மையும்
பிரியமும் பரிமளமான சுத்தத்தை செய்யக்கூடிய இடத்தில் பரமழைப்புக்கென்று பரம எருசலேமாக பரமதேசமாக பரமழைப்பின் பந்தய கொள்ளக்கூடிய பரம வாசத்தை கழித்துக் கொள்ளக்கூடிய இடத்தில் மேலான அனுபவத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. ஒளியுமையிலிருந்து எருசலேமுக்கு சென்ற 120 அனுபவம் நமக்குரியது நமக்குரியது நமக்குரியது.